போஜ விகாசாய பாபத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா. இந்த ஸ்லோகம் மணவாள மாமுனிகளின் அஷ்ட திக்கஜங்களில் ஒருவரான ஸ்ரீ எறும்பியப்பா அருளி செய்த உத்தர தினசரியா என்ற ஸ்லோகத்திலே காணப்பெறுகிறது. சுவாமி இதில் சாதிப்பதாவது, இந்த நில உலகில் ஸ்ரீ ராமானுஜனாகிற சூரியன் திவாகரர் திருவவதாரம் பண்ணிய பிறகு, ஆவிர்பூதம் அடைந்த பிறகு, பாபத்வாந்தக்ஷயாயச்ச பாபக்கூட்டங்களெல்லாம் தேய்ந்து ஓடின. ஸ்ரீமானான ராமானுஜ திவாகரர் திருவவதாரம் பண்ணிய பிறகு பாபக்கூட்டங்களுக்கு ஏதும் வேலை இல்லை என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே ஸ்லோகத்தின் அர்த்தமாக திருவரங்கத்தமுதனார், மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் மன்னலி ராமானுஜன் வந்து தோன்னிய அப்போதே நாரணர்காயினரே என்று சாதித்தார். ஆக அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமானுஜரிடம் அவரின் மேலே அதீத பிரேமமும் பக்தியும் விசுவாசமும் கொண்ட மகாச்சாரியரான சுவாமி ஸ்ரீ பிரார்த்தனா பஞ்சகம் என்று 5 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார். நேற்றைய தினம் நாம் முதல் 2 ஸ்லோகங்களை அனுபவித்தோம். இன்றைக்கு 3வது ஸ்லோகமான அபிப்பிரார்த்தயமானானாம் புத்திரக்ஷேத்ராதி சம்பதாம் குரு வைராக்கியமே வாத்திர ஹிதகாரின் யதீந்திரனஹா என்றதாக 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருநாமம் ஆகிற நாராயண நாமம் எதை கொடுக்கும், ஸ்ரீ ராமானுஜராகிய திருநாமம் எதை கொடுக்கும் என்பதை சற்று பார்ப்போம். எம்பெருமானுடைய திருநாமம் ஆகிற நாராயண நாமம் எதையெல்லாம் கொடுக்கும் என்று திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியிலே முதல் திருமொழியிலேயே பட்டியலிட்டு காண்பிக்கிறார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள்விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பலந்தரும் மத்தும் தந்திடும் பெத்த தாயினும் ஆயினும் செய்யும் நலந்தரும் சொல்லே நான் கண்டு கொண்டே நாராயணாவென்னும் நாமம். நாராயண நாமமானது தன்னை அனுசந்திப்பவர்களுக்கு குலம் தரும், உயர்ந்த குலத்தை கொடுக்கும். இங்கே உயர்ந்த குலம் என்று ஆழ்வார் சாதிப்பது பிராமண குலம், வைசிய குலம், க்ஷத்ரிய குலம் என்பது அல்ல. இங்கே உயர்ந்த குலம் என்றால் பாகவத ஸ்ரீ வைஷ்ணவ சம்லேஷமான ஒரு குலத்தை தான் உயர்ந்த குலம் என்று சொல்லப்படுகிறது. செல்வம் தந்திடும், இகலோக ஐஸ்வர்யத்தை அளிக்கும், அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும், அடியவர்களின் துக்கத்தை தரைமட்டமாக்கிவிடும், நீள்விசும் வருளும் பரமபதத்தை கொடுக்கும், அருளொடு பெருநிலம் அளிக்கும், எம்பெருமானிடத்திலே கிருபையும் கைங்கரியமும் கிடைக்கும், வலம் தரும், பகவத் அனுபவத்துக்காக சக்தியை கொடுக்கும், மற்றும் தந்திடும், இதற்கு மேலே வேண்டியதை எல்லாம் கொடுக்கும், பெற்ற தாயின செய்யும், பெற்று வளர்த்த தாயை விட ஹிதத்தை கொடுக்கும் சொல் நாராயண நாமம். அப்பேற்பட்ட நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் என்று திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். ஆனால் இந்த நாராயண நாமமானது பந்தஹேத்துவும் ஆகும், மோக்ஷஹேத்துவும் ஆகும். எம்பெருமான் வேண்டுமென்றால் சம்சாரத்திலும் தள்ளிவிடுவன், மோட்சத்தையும் அளிப்பன். ஆக மற்றொரு 4 அக்ஷரமான திருநாமம் ராமானுஷா என்ற திருநாமம். நாராயணா என்ற திருநாமமும் 4 அக்ஷரங்களை கொண்டது, நா. இந்த 2 திருநாமங்களுக்குள்ளும் வித்தியாசத்தை பார்த்தோமையானால் நாராயண நாமம் பந்தத்திலையும் தள்ளும், மோட்சத்திலையும் அடிக்கும். ஆனால் ஆச்சாரியனான ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய திருநாமம் மோட்சத்தையே அளிக்க வல்லது என்று இதே எறும்பியப்பா தன்னுடைய உத்தர தினசரியா ஸ்தோத்திரத்திலே சாதிக்கிறார். நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்த மாதுருஷா என்று இந்த ஸ்ரீ ராமானுஜா என்கிற 4 எழுத்து கொண்ட நாமம் மோட்சத்தையே அளிக்க வல்லது என்று தெரிவிக்கிறார். ஆக எதிராஜரே, என்னுடைய அறியாமையினாலே அடியேன் தேவரீரிடம் புத்திரம், க்ஷேத்திரம், செல்வம், வீடு, வாசல் முதலானவற்றை பிரார்த்திக்கக்கூடும். இதைத்தான் இந்த இடத்துல அபிப்பிரார்த்தயமானானாம் புத்திரக்ஷேத்ராதி சம்பதாம் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய பிரார்த்தனையினாலே எனக்கு அறிவின்மை. இந்த அறிவின்மையால் அடியேன் தேவரீரிடத்தே இகலோகத்திலே புத்திர க்ஷேத்திரன் முதலியவற்றை கேட்கக்கூடும். அது கல்பவருஷத்திலே அல்பபலம் பிரார்த்தித்தா போலே. ஆனால்
தேவரீரே அடியேனை அதிலிருந்து விலக்கி அடியேனுக்கு ஆச்சாரிய அபிமானத்தையும் விஷயங்களில் வைராக்கியத்தையும் அளிக்க வேணும் அப்படின்னு குரு வைராக்கியமே வாத்திர ஹிதகாரின் யதீந்திரா, யதீந்திரரே தேவரீரிடத்திலே வைராக்கியமும் மேலே விஷயசுகங்களில் அனுபவத்தையும் கழித்து ஆச்சாரிய அபிமானத்தையே அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட்செய்வோம் என்று ஆண்டாளுடைய பிரார்த்தனை. அதே பிரார்த்தனையை தான் இங்கு சுவாமி வைக்கிறார். தேவரீர் காரே கருணை இராமானுஷர். ஆகையாலே அடியேனுக்கு எது நன்மை என்பதை மட்டுமே தேவரீர் அறிவீர். நான் அறிவின்மையால் கேட்கக்கூடாததையும் இகலோக சௌகரியத்தையும் கேட்டால் தேவரீர் அதை விலக்கி குரு வைராக்கியமே வாத்திர ஹிதகாரின் யதீந்திரனகா என்று அடியேனுக்கு தேவரீரிடத்திலே வைராக்கியமும் ஆச்சாரிய அபிமானத்தையுமே அருள் புரிய வேண்டும் என்பதானது 3வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகமானது யதாபராத நஸ்யுர்மே பக்தேஷு பகவத்யபி ததா லக்ஷ்மண யோகீந்திர யாவத்தேகம் பிரவர்த்தயா அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினாலே தேகத்தை விட்டு ஒழிந்த பிறகு தேவரீர் அடியனுக்கு மோட்சத்தை அளிப்பீர் என்ற விசுவாசம் உண்டு. ஆனால் லக்ஷ்மண யோகீந்திரரான எதிராஜரே அதற்கு முன்னம் தேவரீருடைய பக்தர்களிடத்தையும் பகவானுடைய திருவடிகளிலையும் எந்த ஒரு அபராதமும் அடியேன் பண்ணிவிடும்படி என்னை ஆக்கிவிடாதிருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதை முன்னமே பெரியாழ்வாரும் பிரார்த்தித்ததுதான். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்னே ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கிப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத் தரவணை பள்ளியானே அப்படின்னு சாதித்தார். என்னுடைய தேகாவசானம் அடையும் போது அடியேன் எப்படி இருப்பேனோ தெரியாது. ஆகையினாலே அடியேன் இன்றைக்கே பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பெரியாழ்வார் பிரார்த்தித்தார். இதேதான் தேவப்பெருமாள் தன்னுடைய 6 வார்த்தையாக நாம் கடைசி காலத்தில் அவனை நினைக்க தேவையில்லை, நான் உன்னை நினைப்பேன் அப்படின்னு தேவப்பெருமாள் சாதித்திருக்கார். ஆக அடியேன் இந்த உடலை விட்டு இரவி மண்டலத்தை எய்தி தேவரீர் திருவடியாகிற கைங்கரியமான மோட்ச சாம்ராஜ்யத்தை கிட்டும் வரையிலே இந்த உடலுடன் வாழும் அடியேன் பகவானிடத்திலும் அவன் அடியார்கள் இடத்திலும் அபச்சாரப்படாமல் இருக்க தேவரீரே அருள் புரிய வேண்டும். இந்த ஸ்லோகத்தினால பக்தேஷு பகவத்யபி அப்படின்னு சாதிச்சிருக்கார். யதாபராத நஸ்யூர்மே பக்தேஷு பகவத்யபி. முதலே பக்தனை சொல்லியிருக்கார், அதுக்கப்புறம் பகவானை சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்டால் பகவத் அபச்சாரத்தை காட்டிலும் பாகவத் அபச்சாரம் மிகவும் குரூரம். பகவானிடத்தே நாம் அபச்சாரப்பட்டாலும் படுவோம், படாமல் இருந்தாலும் சாத்தியம். ஏனென்றால் அவனிடத்திலே நமக்கு பயம் உண்டு. அப்படி பகவானிடத்திலே பட்ட அபச்சாரத்தை அவன் பொறுத்தருளுவன். ஆனால் ஒரு பாகவதனிடத்தே நான் அபச்சாரப்பட்டோமே ஆனால் பகவான் பொறுப்பதே கிடையாது. இதே தான் பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். திருப்பாணாழ்வாருடைய சரித்திரத்திலே ஆகட்டும், நம்பாடுவானுடைய சரித்திரத்திலே ஆகட்டும், பலவிடங்களிலே பாகவத அபச்சாரத்தை எம்பெருமான் பொறுப்பதில்லை என்பதை நான் பார்த்துள்ளோம். ஆகையினாலே தான் இங்கே யதாபராதான் அஸ்யூர்மே பக்தேஷு பகவத்யபி அப்படின்னு முதல்ல பாகவதனை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பகவானை எடுக்கிறார். ஆக லக்ஷ்மண யோகீந்திரரே அடியேன் இந்த தேகத்தை இருக்கும் வரையில் அடியேன் தேவருடைய பக்தர்களுக்கோ பகவானுடைய அடியவர்களுக்கோ பகவானுக்கோ எந்த விதத்திலும் அபச்சாரப்படாமல் இருக்க தேவரீரே அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் இந்த 4வது ஸ்லோகம். யதாபராத நஸ்யூர்மே பக்தேஷு பகவத்யபி ததா லக்ஷ்மணயோகீந்திர யாவத்தேகம் பிரவர்த்தய என்பதான ஸ்லோகம். அடுத்ததாக 5வது ஸ்லோகம். இதிலே ஆமோக்ஷம் லக்ஷ்மணார்ய தத் பிரபன்ன பரிசீலனைகி காலக்ஷேபோஸ்து நசத்பிகி சகவாசம் உபேயுஷாம் அப்படின்னு சாதிக்கிறார். இங்கே ஆமோக்ஷம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். மேலே 4வது ஸ்லோகத்திலேயே யாவத் தேகம் பிரவர்த்தையா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த தேகத்தை விடும்போதுன்னாக்கா மோட்சம் நிச்சயம்னு தெரியும். நான் மோட்சம் அடையும் போதுன்னு அங்கேயே சொல்லிட்டார். மோட்சம் அடைகிற வரலையும்
எனக்கு பக்தர்களிடத்தையோ பாகவதர்களிடத்தையோ அபசாரப்படாமல் தேவரீர் தான் காத்தருள வேணும்னு முன்னம ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். திரும்பியும் ஆமோக்ஷம் அப்படின்னு இங்கே சொல்கிறதுக்கு காரணம், மோட்சம் அடையாற வரையிலும் நான் தேவரீர் எனக்கு இதுவரையிலும் பிரார்த்தித்தது எல்லாத்தையும் அருளிவிட்டீர். ஆனால் அடியனுடைய தேகம் இன்னும் இங்கிருந்து கிளம்பவில்லை. ஆகையினாலே இந்த தேகம் இருக்கும் நாளில் மோட்சம் கிடைக்கும் வரையில் ஆமோக்ஷம் லக்ஷ்மணாரிய லக்ஷ்மண முனியே எதிராஜ முனியே அடியனுக்கு சகவாச உபேஷம் சத்பிகி சகவாச உபேயுஷாம் நல்ல சகவாசத்தை தேவரீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். தேவரீருடைய அடியவர்களிடத்தே அடியனுக்கு சகவாசம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். உம்முடைய பிரபந்தங்களை தத் பிரபன்ன பரிசீலனைகி உம்முடைய கிரந்தங்களை பரிசீலனைகை அடியேன் ஈடுபட்டு அதிலே லயித்து அந்த கிரந்தங்களில் வழிகாட்டியபடி அடியேனுடைய காலக்ஷேபோஸ்து நசத்பிகி என்னுடைய காலத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவரீரே அருள் புரிய வேண்டும். அதில் அறிவுபூர்வமாக பிரேமமும் விசுவாசமும் அடியேனுக்கு ஏற்பட வேண்டும். ஆமோக்ஷம் லக்ஷ்மணாரியா தேவரீர் அடியேன் மோட்சம் அடையும் வரையில் இந்த தேகம் இருக்கும் வரையில் உம்முடைய பிரபந்தங்களில் ஈடுபட்டு அதே ஆராய்ந்து அதே பொழுதுபோக்காக கொண்டு நல்ல சகவாசத்துடன் அடியேன் இருப்பதற்கு தேவரீர் அருள் புரிய வேண்டும். தேவரீர் சம்பந்திகளிடத்திலும் நற்சகவாசம் ஏற்பட வேண்டும். இதையே அடியேனுடைய பிரார்த்தனையாக இந்த 5வது ஸ்லோகத்திலே தேவரீரிடத்திலே வைக்கிறேன் என்று சொல்லி 5 ஸ்லோகத்தை முற்றுப்பெறச் செய்கிறார் இந்த சுவாமி. மேலே பலஸ்ருதியாக இத் ஏதது சாதரம் வித்வான் பிரார்த்தனா பஞ்சகம் படன் பிராத்மியாத் பரமாம் பக்திம் எதிராஜ பதாப்ஜயோகோ அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை யாரொருவர் சாதனம் பண்ணுகிறார்களோ, இந்த பிரார்த்தனா பஞ்சமாகிற 5 ஸ்லோகத்தை படிக்கிறார்களோ, சாதனம் பண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு பிராப்னியாத் கிட்டும் பரமாம் பக்திம் பரமமான பக்தி கிட்டும். யாரிடத்திலே கிட்டும்? எதிராஜ பதாப்ஜயோகோ லக்ஷ்மண முனியான உடையவர் என்ற திருநாமத்தை பெற்ற எதிராஜருடைய பாதங்கள் கிட்டும் என்று சொல்லி பலஸ்ருதியாக முற்றுப்பெறச் செய்கிறார் சுவாமி. ஆக 2 உபன்யாசமாக பிரார்த்தனா பஞ்சகம் என்ற 5 ஸ்லோகங்களை கொண்ட கிரந்தத்தை அனுபவித்தோம். இன்று எம்பாருடைய 1000வது திருநக்ஷத்திர மகோத்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. எம்பாருடைய திருவுள்ளத்து உகப்புக்காக எம்பெருமானாரை பற்றி புகழ்ந்து பேசியோ, அவருடைய கிரந்தங்களை நாம் லயித்து கேட்டாலோ, அவருக்கு புகழ் பாடினாலோ எம்பார் திருவள்ளம் உகப்பர். ஆக இந்த எம்பாருடைய 1000வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு அடியேன் இந்த பிரார்த்தனா பஞ்சகம் என்ற கிரந்தத்தை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டித்து. இதற்கு அடியேன் எம்பெருமானாரிடத்திலும் எம்பாரிடத்திலும் கிருதஜ்ஞையை தெரிவித்துக் கொண்டு முற்றுப்பெறச் செய்கிறேன். எம்பெருமானார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம். அடியேன்